நாடாளுமன்றத்தின் லோக்சபாவில் நேற்று முன்தினம் சர்ச்சைக்குரிய வக்பு சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். இம்மசோதா மீது 12 மணி நேரத்துக்கும் அதிகமாக விவாதம் நடைபெற்றது. 60 எம்பிக்கள் இந்த விவாதத்தில் பங்கேற்றனர். பின்னர் நேற்று அதிகாலை 2 மணிக்கு லோக்சபாவில் வாக்கெடுப்பு நடந்தது. இந்த வாக்கெடுப்பில் மசோதாவுக்கு ஆதரவாக 288 வாக்குகளும் எதிராக 232 வாக்குகளும் பதிவாகின. தமிழ்நாட்டை சேர்ந்த 39 லோக்சபா எம்பிக்களும் ஒட்டுமொத்தமாக வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து ராஜ்யசபாவிலும் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதம் விடிய விடிய நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை வாக்கெடுப்பு நடந்தது. ராஜ்யசபாவிலும் சர்ச்சைக்குரிய இந்த மசோதா நிறைவேறியது. ராஜ்யசபாவில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆதரவாக 128 வாக்குகளும் எதிராக 95 வாக்குகளும் பதிவாகின. ராஜ்யசபாவில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து அதிமுக வாக்களித்தது. ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ஜி.கே. வாசன் எம்பி மட்டும் சர்ச்சைக்குரிய வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஆதரித்து வாக்களித்தார். மேலும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எம்பி வக்பு வாரிய மசோதா மீதான வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணிப்பு செய்தார். இந்த சட்டத்திற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் ஒப்புதல் கிடைத்தவுடன் சட்டமாக மாறும். திருத்தப்பட்ட வக்பு மசோதா வக்பு நிறுவனங்கள் வாரியங்களுக்கு வழங்கும் கட்டாய பங்களிப்பை 7% இருந்து 5% குறைக்கிறது. மேலும் 1 லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டும் நிறுவனங்களுக்கு அரசு நியமிக்கும் தணிக்கையாளர்கள் மூலம் கட்டாய தணிக்கை செய்ய வழி செய்கிறது. நிர்வாக திறனையும் வெளிப்பட தன்மையையும் மேம்படுத்த வக்பு சொத்து நிர்வாகத்திற்கு தானியாங்கி மையப்படுத்தப்பட்ட இணையதளம் உருவாக்கப்படும். 2013க்கு முந்தைய விதிமுறைகளின்படி குறைந்தபட்சம் 5 வருடங்கள் மத ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் முஸ்லிம்கள் தங்கள் சொத்துக்களை வக்பிற்கு அர்ப்பணிக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. பெண்கள் தங்கள் சொத்துக்களை வக்பு என்று அறிவிப்பதற்கு முன்பு அவர்களுக்குரிய சொத்துக்களை பெற இந்த சட்டம் உத்தரவாதம் அளிக்கிறது. குறிப்பாக விதவைகள், விவாகரத்து பெற்ற பெண்கள் மற்றும் அனாதைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். வக்பு என்று உரிமை கோரப்படும் சொத்துக்களை கலெக்டர் பதவிக்கு மேலான அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்று மசோதா கூறுகிறது. மத்திய மற்றும் மாநில வக்பு வாரியங்களில் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களையும் சேர்க்க இந்த சட்டம் பரிந்துரைக்கிறது. இதன் மூலம் பன்முகத்தன்மைக்கு வழிவகுக்கிறது. இந்த மசோதா சிறுபான்மையினருக்கு நன்மை பயக்கும் என்று அரசு கூறுகிறது. முன்னதாக தமிழ்நாடு சட்டசபையில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் தாக்கல் செய்த தீர்மானம் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை பாஜக மட்டும் எதிர்த்தது. அதிமுக, பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தமிழ்நாடு சட்டசபையில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.